வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1134ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேற அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே நம்ம தலைவனை காட்டுறாங்க. யாருன்னா நம்ம கிசாரோ காட்டுறாங்க. கிசாரு பாத்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் மாதிரி வரான். இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாம் பாத்துருவீங்களா, தொப்பி போட்டுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தலைவனா வந்திருக்கான். பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ கிசாரு வரான். அவன் எங்க வரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்கேட்டுக்கு வரான். அங்க நம்ம வெகாப்பங்க்கு அவர் குமா வந்திருக்காங்க. ஸோ அவன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிசாரு என்ன சொல்றான்னா, இந்த இடம் ரொம்ப குளிர்துன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றான். ஏன்னா முன்னாடி பங்கஸ் ஆடு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால இவன் இப்படி சொல்றான். வெகாப்பங்க் பாத்தீங்கன்னா, உனக்கு என்னடா தெரியும், இதுதான் ஹியூமனிட்டியோட ஃபியூச்சர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம கிசார் என்ன சொல்றான்னா, ஓ இப்பதான் எனக்கு புரியுது, இந்த மாதிரி இதை பத்தி யோசிச்சதுனால தான் சின்ன விஷயத்த நீ மறந்துட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எந்த சின்ன விஷயம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம குமாவும் வெகாப்பங்கும் ஒரு டீல் போடுவாங்கல்ல. எந்த டீல்னா, பாணியை கியூர் பண்ணுங்க, அதுக்கு பதில் நீங்க என்ன க்ளோன் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு குமா சொல்லுவான்ல, அந்த டீலை பத்தி தான் கிசார் சொல்றான். ஏன்னா அந்த டீல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டது நம்ம சாட்டனுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஸ்னைல் இருக்கும். நம்ம வெகாப்பங்க் எல்லா விஷயத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இந்த சின்ன விஷயத்த பத்தி யோசிக்க முட்டிருப்பாரு. அதான் நம்ம கிசாரும் சொல்றான். அப்புறமா தான் நம்ம வெகாப்பங்க் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ட்ரேக்கை காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா ஷார்ட்டா ஒரே சீன்ல மட்டும் காட்டிட்டு அவரை மாத்திக்கிறாங்க. ஸோ ட்ரேக் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல மெரினா தானே இருந்தான். அவன் இப்ப யார் கூட இருந்துறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிசாரு கூட இருந்துறான். அதுதான் ஒரு ஆச்சரியமே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம கிசாரு டிரான்ஸ்போர்ட் ஸ்னைல ஃபோன் பண்ணி சாட்டனுக்கு கொடுக்குறான். சாட்டன் பாத்தீங்கன்னா வெகாப்பங்க் கிட்ட பேசுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஐடியா நல்லா இருக்குது வெகாப்பங்க், ஆனா நீ யாரை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிற பாத்தியா, அதுதான் பிரச்சனையே. குமா ஒரு பைரட்டு, அவன் மேல 296 மில்லியன் பவுண்டி இருக்குது. இப்ப சப்போஸ் அவனை நீ ஒரு குளோன் ஆக்கிட்ட அப்படின்னா மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாட்டன் சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம வெகாப்பங்க் முடிச்சு நிற்கிறப்ப சாட்டன் திருப்பி என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும் அப்படின்னா எனக்கு சில கண்டிஷன் இருக்குது. குறிப்பா சொன்னா 3 கண்டிஷன் இருக்குது. அதுக்கு அவன் ஒத்துக்கணும் அப்படின்னா இதை நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, குமா 7 வார்லட் ஆஃப் த சீல ஒருத்தனும் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆல்ரெடி அங்க 7 பேர் இருந்திருப்பாங்க. அதுல ஹனஃபுடான்றவனா நம்ம தலைவன் ஏஸ் பாத்தீங்கன்னா போட்டு பொழுது கட்டிட்டு இருப்பான். அதனால அவன் வார்லட் பொசிஷன் இழந்துட்டு இருப்பான். இப்ப அந்த பொசிஷனுக்கு குமா வரணும்னு சொல்லிட்டு நம்ம சாட்டன் சொல்றாரு. சோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுக்கடுத்து செகண்ட் கண்டிஷன் என்னதுன்னா, நம்ம குமா சைபர்கா மாறதுக்கு அவர் சொல்றாரு. அப்ப குமா அப்படியே முழிக்கிறான். அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ வார்லட் ஆயிட்ட அப்படின்னா, இந்த மாதிரி சைபர்கம் ஆயிட்ட கூட சேர்த்து அப்படின்னா எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க, நேவிக்கு ஒரு மரியாதை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா குமாக்கு ஓரளவு ஓகேவா தான் இருக்குது. அவன் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா தான் இருக்கிறான். ஆனா அதுக்கு அடுத்து அந்த சொல்ற வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது 3வது கண்டிஷன் என்னதுன்னா, உன்னோட ஹிஸ்டரி பத்தி எனக்கு தெரியும், உனக்கு ரெவல்யூஷனரி ஆர்மி கூட டைஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் ஒன்ஸ் நீ உன் பொண்ணு கியூர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கூட நீ போய் சேர்ந்துட்ட அப்படின்னா உன்னை நாங்க ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுருவோம். நீ போய் அங்க சேர்ந்துட்டேன்னா அவங்களுக்கு பலம் கூடிடும். அதனால உன்னோட ஃப்ரீ வில்ல நீ இழக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீன்ற ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, அதே நீ இழந்துடணும். நீ ஒரு பொம்மை மாதிரி இருக்கணும், நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு கண்டிஷன் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை கேட்டோடனே வெகாப்பங்க் பாத்தீங்கன்னா கோவப்படுறாரு. அது மாதிரி கத்துறாரு. யாருன்னு கூட பார்க்காம சயின்ஸ் கிட்டே கத்துறாரு. யோ உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி பண்ணா அவனோட இதே இழந்துருவான், அப்படி நடந்தா என்ன வருது, அவன் பொண்ணு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெகாப்பங்க் கத்தின்னு கிடக்குறாரு. ஆனா சாட்டன் பாத்தீங்கன்னா கார்லயே வாங்கிக்காம, எப்படின்னா ஒரு பூச்சி கத்துறப்ப நம்ம பெருசா கேட்க மாட்டோம், அதை அடிச்சு போறதான் பார்ப்போம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சாட்டனை கார்லயே வாங்கிக்காம, நீ வெறும் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும்தான், நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீ சொல்லாதன்ற மாதிரி வெகாப்பங்க் கிட்ட சொல்றாரு. அண்ட் அதுக்கடுத்து அவர் குமா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன் பொண்ணு கியூர் ஆகணும்னா இதுதான் கண்டிஷனு, இதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்னா உன்னோட பொண்ணோட மெடிக்கல் ஃபீஸ் பத்தி நான் கண்டுக்க மாட்டோம், அப்படி இல்லைன்னா இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம சாட்டன் சொல்றாரு. அப்பயே வெகாப்பங்க் எவ்வளவு பேச முயற்சி பண்றாரு. இந்த டைம்ல கிசார் பாத்தீங்கன்னா அப்படி அமைதியா நின்னுக்கிறான். அவனால உண்மையிலே ஒரு பாவப்பட்ட அவன் சொல்லிட்டு சொல்லலாம் கிசாருவ. எப்படி மரீன் ஃபோர்ட்ல ஏச சாவடிக்க போறப்ப கார் எதுவுமே பண்ணாம அப்படியே நின்று இருப்பாரோ, இங்க கிசாரு பாத்தீங்கன்னா அப்படியே நிற்பான். அவனுக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். ஆனா பாத்தீங்கன்னா பொம்மை மாதிரி நின்று இருப்பான். அதுதான் ஒரு கொடுமைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அதுக்கடுத்து வெகாப்பங்க் எவ்வளவு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் குமா என்ன சொல்றான்னா, வெகாப்பங்க் அவர் சொல்ற மாதிரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு சொல்றான். வெகாப்பங்க் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறாரு. அதுக்கடுத்து குமா என்ன சொல்றான்னா, இந்த கண்டிஷன் சொல்லிட்டு சொன்ன உடனே ஏதோ என்னால பண்ண முடியாத கண்டிஷன் சொல்ல போறான்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா இவன் சொல்றது எல்லாமே சாதாரணமா தான் இருக்குது. எனக்கு என் பொண்ணு கியூர் ஆகணும், அதுக்கு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குமா அழுதுனே சிரிச்சுன்னு சொல்றான். அதை பார்த்தோன்னே நம்ம வெகாப்பங்க் அழ ஆரம்பிக்கிறாரு.
நம்ம ஸ்கிசர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஓப்பனா ஃபீலிங்ஸை காட்டல, பட் அவனும் வந்து பாத்தீங்கன்னா சோகமா தான் வரான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து சாட்டன் வெகாப்பங் கிட்ட இது எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப வெகாப்பங் வந்து என்ன சொல்றாருன்னா, பாணியோட டிசீஸை கியூர் பண்றதுக்கு 6 மாசம் ஆகும், அதுக்கடுத்து 1 வருஷம் வந்து அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் குமா வந்து சைபர்கா மாத்ததுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதும் சாட்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் பொண்ணு கியூர் ஆனதுக்கு அப்புறமா நாங்க சொல்றது நீ கேப்பன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி நம்புறது, அதெல்லாம் உன் பொண்ணை நாங்க வந்து எங்களோட கஸ்டடியில தான் வச்சுப்போம். எது வரைக்கும் அப்படின்னா, நீ வந்து உன்னோட சுய வில்ல வந்து இழக்கிற வரைக்கும் அவ என் கஸ்டடியில இருப்பா. ஒன்ஸ் நீ அதை இழந்ததுக்கு அப்புறமா அவளை நாங்க ஃப்ரீயா விட்டுருவோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டோன்னே வெகாப்பக் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் கத்துறாரு. அந்த மாதிரி நடந்தா குமாவும் பாண்டியும் மீட் பண்ணிக்க மாட்டாங்களே, என்ன நீ கதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறாரு. அப்ப சாட்டன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், அந்த மாதிரி பண்ணா வந்து மீட் பண்ணிக்க மாட்டாங்க தான், ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆள் சொல்றான். இது உண்மையிலேயே கேட்கறதுக்கு கடுப்பா தான் இருக்குது, ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பொறுமைக்கா தான் இருக்கிறான். அதுக்கு குமா வந்து என்ன சொல்றாரு, சரி உங்களோட கண்டிஷன் வந்து நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குது, அது மட்டும் ஒரு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன ரெக்வஸ்ட்னா, பாணி கியூர் அந்த ஒரு மாவளை கூட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பதில், எங்க அவ சின்ன வயசுல வளர்ந்தாலோ, அதாவது சார்பட் கிங்டம்லயே கிட்ட போய் விட்டுருங்க அவள, அவ அங்கேயே பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமா வந்து சொல்றான். அந்த மாதிரி இருந்தா நான் வந்து அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சாட்டன் வந்து பாத்தீங்கன்னா இடத்த பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீ அவளை பார்க்க கூடாதுதான் மெயின் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்புறமா குமா வந்து பாத்தீங்கன்னா சரி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ ஒரு டீல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம குமா வெளியே வந்தோடனே பாணி வந்து நிக்கிறா. அவகிட்ட வந்து என்ன சொல்றான்னா, அடுத்த 6 மாசம் நம்ம இங்கதான் இருக்க போறோம், நானும் அவன் கூட தான் இருக்க போறேன், எனக்கு ஏதோ டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சோ நம்ம ஒன்னா இருக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம பாணி கிட்ட சொல்றான். பாணி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறா, கூட பாத்தீங்கன்னா சண்டமா இருக்கிறான், அவளுக்கு இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணிக்கிறா பாணி. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஜாலியா 6 மாசம் வந்து போகுது. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வெகாப்பங்க வந்து அவர் ஐடியாஸ் எல்லாம் வந்து எழுதி வைக்கிறாரு. ஆனா எழுதுறப்ப அவர் வந்து கடுப்பா இருக்குது. ஐயோ எனக்கு பசிக்குது, எனக்கு பதில் யாரும் சாப்பிடக்கூடாதா, ஐயோ நான் பாத்ரூம் போகணுமே, எனக்கு பதில் யாரும் போகக்கூடாதா, ஐயோ எனக்கு கடுப்பா இருக்குது, எனக்கு பதில் யாரும் கடுப்பா கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐடியாஸ் எழுதிக்கின்னு இதுல ஃபீல் பண்றாரு அவர். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாரு. அதுதான் நம்ம எகர்ல பார்த்த அந்த 6 வெகாபங்ஸ். ஸோ ஒரு சைடு இந்த மாதிரி வெகாபங் ஐடியாஸா எழுதிருக்கிறப்போ, இன்னொரு சைடு வந்து குமா மாடிஃபை பண்ணவும் ட்ரை பண்றாங்க, அதுக்கடுத்து பாணியை கியூர் பண்றவும் ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் போயின்னு இருக்குது. அப்ப கிசர் எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போறான். அப்படி வர்றப்போ ஒரு நாள் வந்து பீஸா சாப்பிடுறாங்க எல்லாம் ஜாலியா. அதுக்கடுத்து அவங்க எல்லாம் சேர்ந்து நீக்கா டான்ஸர் ஆடுறாங்க. நம்ம கிசரும் வந்து பாத்தீங்கன்னா ஆடுறான். அதெல்லாம் பார்க்கறதே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து 6 மாசம் வந்து முடிஞ்சிடுது. பாணி வந்து பாத்தீங்கன்னா கியூர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து 1 வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம குமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி நம்ம பாணியும் எனக்கு கியூர் ஆனதுக்கு நான் வந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறா. அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம குமா பாணியை கூட்டினு சார்பு கிங்டம் வந்து போறான். அங்க சர்ச்சில் போய் அவ்வளவு வர்றான். அங்க இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. நம்ம குமாவை பார்த்தும் சரி, பாணியை பார்த்துமே சரி. அப்ப அந்த காணி எல்லாம் வராங்க, அந்த குவீன் இருந்தாங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினுங்கிறாங்க. அவர் நான் தான் பாணியை பார்த்துருவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குமா அவங்க கிட்ட சொல்றது, நான் வந்து பைரட்டு, என்னால இங்க இருக்க முடியாது, அதனால பாணியை பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம குமா பாணி கிட்ட போயிட்டு, நான் அடுத்த 1 வருஷத்துக்கு என்னால வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். பாணி வந்து ஏன்னு சொல்லிட்டு கேக்குறப்ப, முன்னாடி சொன்ன அதே காரணம் தான், பைரட் எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா அதுக்கு பதில் நான் உனக்கு நிறைய லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு சொன்னா பாணி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறான். அதுக்கடுத்து நம்ம குமா வந்து ஒன்ஸ் கியூர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியே போகலாம், கடலுக்கு போகலாம், நம்ம எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சொல்றான். அவளை வந்து சந்தோஷப்படுறா. சோ இந்த மாதிரி அவங்க பேசினப்போ ஒருத்தி வந்து வரா. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேர் ஆல்பா. அவ வந்து சைபர் போல் சேர்ந்தவ. அதுவும் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைபர் போல் நம்பர் 8 சேர்ந்தவ. அண்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் வந்து நான் சொல்றேனே, எல்லாருமே வந்து பார்த்து ஒரு டவுட் வந்துருக்கும் அனிமோச்சர்ஸ்லாம். இவ பார்த்து காலிஃபா மாதிரி தான் இருப்பா, நம்ம வாட்டர் செவன்ல பார்த்தோம்ல அவள மாதிரி தான் இருப்பா. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காலிஃபாவும் அப்புறமா ஆல்பாவும் சிஸ்டர்ஸ், அதாவது அக்காவா தங்கச்சின்னு சொல்லிட்டு தெரியல, பட் அவங்க சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஸ்பாய்லர்ஸ் கிடையாது, இது எஸ்பிஎஸ்ல ஓடா வந்து சொன்னது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பாவும் காலிஃபாவும் பார்த்து ஒரே மாதிரி இருப்பாங்க. இவ வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரா. வந்ததுக்கு அப்புறமா பாணியை எங்க பொறுப்புல விட்டுருங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம்ல, என்ன டாக்டர் வந்து அனுப்பிக்கிறாரு, நான் தான் அவளுக்கு நர்ஸு, அவ இனிமே என்ன மருந்து போகணும் ஏது போகணும்னு சொல்லிட்டு நான் தான் பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அண்ட் அதே மாதிரி சுத்தி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா மக்கள், அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, இனிமே இவளை பார்க்கணும் அப்படின்னா நீ ஐடியா கொண்டு வரணும், அதை வச்சுதான் நாங்க பார்த்துட்டு தான் உள்ள விடுவோம், ஐடியா இல்லைன்னா இவளை பார்க்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இதுன்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. அண்ட் சர்ச் இருக்குது பாத்தீங்களா, அங்கதானே இருக்கிறாங்க. பக்கத்தே ஒரு பில்டிங் வேற கட்டுறாங்க. எதுக்குன்னா இவங்க தங்கத்துக்கு வேற பில்டிங் வந்து கட்டுறாங்க. சோ இந்த மாதிரி எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு நடந்துருக்குது. இருக்கிற எல்லாம் வந்து முழிச்சுனுக்குறாங்க. ஆனா குமாவுக்கு வந்து அவ யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுது. அப்ப அவ வந்து குமா வந்து மிரட்டுற மாதிரி ஒரு கல்லை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு, குழந்தையோட கழுத்து வந்து இப்படிதான் இருக்கும், ஈஸியான நசிவு போட முடியும்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப குமா வந்து இல்ல இல்ல நான் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அங்கேயே நடந்து போறான். அண்ட் அந்த மாதிரி நடந்து போறதுக்கு முன்னாடி குமா பாணி கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றி பாணின்னு சொல்லிட்டு சொல்றான். எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ பிறந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவனோட குழந்தை கூட கிடையாது, தன்னோட காதலியோட குழந்தை தான்.
அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை வளர்க்கறதே பெரிய விஷயம். ஆனா அந்த பொண்ணுக்காக தன்னோட சுய வில்லியை இழக்க போறான். அவன் வந்து சைபர்கா மாத்திக்க போறான். அதுக்கடுத்து பொண்ணு கூட பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப, "நீ பொறந்ததுக்கு ரொம்ப நன்றி பாடின்னு" சொல்லிட்டு நம்ம கும்மா சிரிச்சுன்னே சொல்றான். அந்த மனுஷன் அது அவன் வேற லெவலுக்கு கும்மா அவன பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லங்க. இந்த மாரி ஒரு கதைய எப்படிதான் ஓட எழுதுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. சோ இந்த மாரி கும்மா வந்து சொல்றான். அதுக்கடுத்து அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். சோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம கும்மா வந்து வார்லாட் ஆயிடுறான். அந்த விஷயம் கடல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது. அதுவும் யார் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம டோஃபிக்கு தெரியுது, அதுக்கடுத்து crocodileக்கு தெரியுது, மீஹாக்குக்கு தெரியுது, அதுக்கடுத்து ஏசு, ஒயிட் பெல்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விஷயம் போய் சேருது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பே வந்து நம்ம ஒயிட் பெல்ட் கூட தான் அந்த டைம்ல இருப்பான். சோ அவனுக்கும் தெரியும். அப்புறம் ஹேன்காக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஆக்சுவலா ஹேன்காக் வந்து பாத்தீங்கன்னா அத காட்டியிருப்பாங்க. அனிமல பாக்கறதுக்கு எப்பயும் போல சாதாரணமா தான் இருந்தா. ஆனா மாங்கா சாப்டர் 1100 அதுதான் இந்த எபிசோட்னு சொல்லிட்டு வச்சீங்களேன். அதுல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா, ஹேன்காக வந்து பாக்கறதுக்கு சூப்பரா இருப்பா. அதாவது சின்ன பொண்ணு மாரி ஓட வந்திருப்பாரு. அவ பார்த்து அழகா இருந்தா. ஆனா அனிமல வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருக்கிற அதே ஹேன்காக் மாரி தான் இருந்தா பாக்கறதுக்கு. ஆனா மாங்கால வந்து பார்த்து சூப்பரா இருந்தா. அது ஒரு சின்ன இது அனிமல ஒழுங்கா பண்ணிருக்கலாம் அவங்க அனிமேஷன். சாதாரணமா பண்ணிட்டானுங்க. அதுக்கடுத்து இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிராகனுக்கும் போய் சேருது. அப்புறம் சாபுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா பாத்துக்கிறாங்க. அண்ட் சில பேர் கண்டுக்காம விட்டுறாங்க அந்த விஷயத்த. அவன் என்ன பண்றான்னு பாத்துப்போன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கடுத்து குமா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்ற டியூட்டி எல்லாம் வந்து செஞ்சுனே இருக்கிறான். அப்படி செஞ்சுன்னு இருக்கிறப்ப தன்னோட பொண்ணுக்கும் லெட்டர் வந்து எழுதுறான். எழுதி வந்து அனுப்புறான். அப்படி ஒரு நாள் அவன் லெட்டர் எழுதி அனுப்புறப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஃபோன் பண்ணி, குமா உனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது. எங்க இருக்கிற நீன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஈஸ்ட் ப்ளூல இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். குறிப்பா ஈஸ்ட் ப்ளூல குமா எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பூஷா வில்லேஜ்ல வந்து இருக்கிறான். அப்ப சீன் வந்து நம்ம லூஃபி கிட்டயும் போகுது. நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பையனா ஆகிறான். அவன் வந்து ஒரு புலி கூட சண்டை போட்டு இங்க இங்க ஓடி விளையாண்டு இருக்கிறான். புலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொத்தின்னு இருக்குது. சோ அதோட அவன் வந்து எபிசோட முடிச்சிடுறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த கும்மா வந்து பார்த்தப்ப அது ஒரு சோகமா தாங்க இருந்துச்சு. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு ஒரு மாசம் வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.